ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஸ்டெப்பானா இதான் சமைச்சிக்கிட்டே பேசலாமான்னு பார்க்குறேன். சமைக்கிறது எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டாங்க. சரி, இதான் ஆடிக்கிட்டே பண்ணலான்னு பார்க்குறேன். நமக்கு ஆடவும் வராது. சரி, பாட்டாவது பாடிட்டே உங்களுக்கு ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா பாடவும் வர மாட்டேது. இவர் யாரை மாரி இருக்காருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம ஸ்டெப் போடுவோம். நீக்க எப்படி பண்ணு, இப்படி வச்சு இப்படி வச்சுக்க, இப்படி வச்சு கையை. ஃபாலோவர்ஸுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஹிந்தியில் வந்து பேசு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெஸ்டாரண்ட் கடைக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க. यहाँ पे अभी 10 महीना हो गया दुकान खोले हुए। आप लोग डांसिंग शेफ में आइए, खाने के लिए अच्छा खाना मिलता है। இது என்ன இது இந்த படம் மாதிரி இருக்கு. நான் ஒரே ஒரு டைலாக் தான் சொன்னேன், இவ்வளோலாங்க சொல்கிறான். வாங்க 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 வாங்க. இது காலையிலே இப்போ எங்கே போகிறாங்கன்னா, இவங்க காந்திபுரம் போயிட்டு இருக்காரு இந்த பார்சல் எடுத்துகிட்டு. என்ன நடந்ததுன்னா, 2 கஸ்டமர் காலையில் மட்டன் பிளேன், மட்டன் பிரியாணி. எங்கள் மேனேஜர் தான் உள்ளே இருக்கிற கேவட்டி பசங்கள்ட்ட பிரியாணி அடித்து வெளியில் வாங்கிட்டு வந்து இப்படி கொடுக்க வேண்டிய பார்சலை இப்படி கொடுத்துட்டாரு. காலையில் ஒரு அருமையான ஒரு வீடியோ போட்டு, தம்பி இந்தமாரி எங்களுக்கு பிளேன் பிரியாணி வந்திருக்கு. ஆனால் பிளேன் பிரியாணி சொன்னவங்களுக்கு செம்மலுக்கு மட்டன் பிரியாணி போயிடுச்சு. இப்போ வந்து காந்திபுரம் எடுத்துகிட்டு இந்த மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு இப்போ டெலிவரி பாயாக இப்போ ஒரு போகிறாருக்கு பைக்கில். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர மாதிரி வேலைக்காக எல்லாருக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வேலை இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி. மனசுக்கு என்ன கஷ்டம்னா, எல்லாம் எம்சிஏ படித்தவங்க, பிசிஏ படித்தவங்க, பிகாமு, எல்லாம் படித்தவங்க, 2 டிகிரி படித்தவங்க, 3 டிகிரி முடித்தவங்களாம் தம்பி வேலை இருக்கான்னு கேட்கும்போது அவ்வளோ மனசுக்கு வந்து எப்படின்னா, ரொம்ப என்ன இவ்வளோ படிச்சுட்டு கிளீனர் வேலைக்கு கூட வரேன் தம்பி. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது எப்படின்னா எனக்கு தெரில, இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி இவனு பசங்களாம் என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு இப்போ கேட்கலான்னு பார்த்தா, இந்த பக்கம் திரும்பினா நீ என்ன படிச்சிருக்க? நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஓகே. இவங்க வந்து ரியல் மெய்யழகன் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அவரும் மெய்யழகன். இவருக்கும் என்ன பிரச்சனை எனக்கு அது மாதிரி. அவன் ஒரு 12 மணி என்கிட்ட அழுதானே. எதுக்கு? 170 ரூபா கொடுத்து விட்டேன். வாயாம நீ நச்சரியா 170 ரூபா கொடு. என்கிட்ட கேட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை, நான் உடனே ஜிபே பண்றேன்னா. ஆனா அமௌண்டே வரல. இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிக்க முடியாது அவனை. அதுக்காக தான் அந்த 170 ரூபா 170 ரூபாய்க்கு என்ன தூக்கு மாட்டி தொங்க தானே போறேங்க. என்ன